அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 25. போர் என்றால் என்ன? அந்த அதிகாரிகள் அவரிடம் விடைபெற்றுக் கொள்ள தயாரானார்கள். ஆனால் தமது நண்பருடன் தனியாக இருக்க இளவரசர் ஆண்ட்ரூ தயங்கினார். அதனால் தேநீர் அறிந்து போகும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார். நாற்காலிகள் கொண்டு வந்து போடப்பட்டு தேநீர் பரிமாறப்பட்டது. பியரின் பருத்த உருவத்தை அந்த அதிகாரிகள் ஆச்சரியத்தோடு நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லிய மாஸ்கோ விஷயங்களை பற்றியும் அவர் அன்று காலை சுற்றி பார்த்துவிட்டு வந்த நமது இராணுவ நிலைமைகளை பற்றியும் சொல்லுவதையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ மௌனமாயிருந்தார். அவருடைய தோற்றம் விருப்பமற்றதாய் இருந்தபடியால் பியர் தாம் கூறியவைகளை நல்ல சுவாபம் கொண்ட படைப்பிரிவு கமாண்டரான டிமோக்கினிடம் சொல்லி வந்தார். ஆகவே நமது துருப்புகளின் அணிவரிசைகளை பற்றி நீர் அறிந்து கொண்டீர் அல்லவா என்று இளவரசர் ஆண்ட்ரூ இடைமறித்து கேட்டார். ஆம், அதுதான். நீர் என்ன நினைக்கிறீர்? நான் ஒரு இராணுவக்காரனாக இல்லாதபடியால் அதை பூராவாக புரிந்து கொண்டதாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான நிலைமையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று பியர் கூறினார். நல்லது. அப்படியானால் யாராயிருந்தாலும் சரி, வேறு யாரையும் விட நீர் அதிகமாய் அறிந்திருக்கிறீர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். ஹோ என்ற பியர் குழப்பத்தோடு தமது மூக்கு கண்ணாடிகளுக்கு மேலாக இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து கூறினார். நல்லது. குட்டுஜோவின் நியமனத்தை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? அவருடைய நியமனத்தை பற்றி மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளித்தார். பார்க்லே டீடாலியை பற்றிய உமது அபிப்பிராயத்தை எனக்கு சொல்லும். மாஸ்கோவில் அவரை பற்றி பேசுகிறவைகளை கடவுளே அறிவார். நீர் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்? அவர்களை கேளும் என்று அந்த அதிகாரிகளை சுட்டிக்காட்டி இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொன்னார். தயவு காட்டும் கேள்வி புன்னகையோடு டிமோக்கினை பியர் நோக்கினார். அந்த அதிகாரியிடம் பேசும் ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலேயே அம்மாதிரிதான் பேசுவார்கள். கலங்காத மேன்மை தங்கியவர் நியமனமான பின்பு நமக்கு வெளிச்சம் மீண்டும் தோன்றுகிறது, மேன்மை தங்கியவரே என்று டிமோக்கின் சங்கோஜத்தோடு கூறி தமது கர்னலை பார்ப்பதற்காக திரும்பினார். ஏன் அப்படி என்று பியர் கேட்டார். நல்ல விறகுகளையும் குதிரை தீனியையும் பொறுத்தவரையில் நான் உமக்கு சொல்லுகிறேன். ஸ்வெட்சினியாவில் இருந்து நாங்கள் பின்வாங்கி வந்தபோது ஒரு குச்சியை கூட தொடுவதற்கோ அல்லது ஒரு கட்டு வைக்கோலையோ வேறு எதையோ தொடுவதற்கோ நாங்கள் துணிவு கொள்ளவில்லை. நீரே பாரும், நாங்களோ போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த எதிரி அவை எல்லாவற்றையும் அபகரித்து கொள்ளுவான். அப்படி அல்லவா மேன்மை தங்கியவரே என்று டிமோக்கின் சொல்லிவிட்டு இளவரசரை திரும்பி பார்த்தார். ஆனால் நாங்கள் துணியவில்லை. எங்களுடைய பட்டாளத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் அம்மாதிரி செய்ததற்காக இராணுவ கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தண்டனை அடைந்தார்கள். ஆனால் கலங்காத மேன்மை தங்கியவர் சேனாதிபதியாக வந்ததும் எல்லா விஷயங்களும் நேர்மையாய்விட்டன. இப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அது எதற்காக தடுக்கப்பட்டது? டிமோக்கின் அந்த கேள்விக்கு எப்படி என்ன பதில் சொல்லுவது என்பதை அறியாமல் குழப்பத்தோடு சுற்றிலும் பார்த்தார். அதே கேள்வியை இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு பியர் போட்டார். ஏன்? நமது எதிரிக்கு விட்டுக் கொடுக்கும் நமது நாட்டை வீணாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று விஷம் கலந்த கேலியோடு இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். அது ரொம்ப நியாயமான காரணம். நாட்டை கொள்ளையடித்து அம்மாதிரி கொள்ளையடிப்பதற்கு துருப்புகள் பழகி போகும்படி விட்டுவிடக்கூடாது. ஸ்மாலன்ஸ்கில் கூட பிரெஞ்சுக்காரர்கள் பக்கவாட்டில் நம்மை வளைத்துக் கொள்வார்கள் என்று அதுதான் பார்க்லே டீடாலி முடிவு செய்ததும் சரியானதுதான். ஏனெனில் எதிரிகளிடம் நம்மை விட அதிகமாக துருப்புகள் இருந்தன. ஆனால் ஒரு விஷயத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு கிரீச் குரலில் கத்தினார். தம்மை அறியாமலேயே அந்த கிரீச் குரல் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. முதல் தடவையாக ருஷ்ய பூமிக்காக நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், நான் இதற்கு முன்பு எப்பொழுதும் பார்த்திராத ஒரு வீர உணர்ச்சி நமது மனிதர்களிடம் இருக்கிறது என்பதையும் அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரெஞ்சுக்காரர்களை 2 நாட்கள் நாம் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தோம். அந்த வெற்றியானது நமது பலத்தை 10 மடங்கு அதிகமாக்கியது. நம்முடைய முயற்சிகளும் நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்களும் வீணாக போகும்படி நாம் பின்வாங்க வேண்டும் என்று அதுதான் அந்த பார்க்லே
உத்தரவிட்டார். நமக்கு துரோகம் செய்ய வேண்டுமென்று அவர் நினைக்கவில்லை. அவர் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து அவரால் எவ்வளவு ஸ்லாக்கியமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்வதற்கு முயற்சி செய்தார். அதனால்தான் அவர் அந்த பதவிக்கு பொருத்தமில்லாதவராய் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக அலசி பார்த்து வெகு துல்லியமாக ஒவ்வொரு ஜெர்மன்காரரும் செய்வதைப் போல திட்டங்கள் போட்டு அவர் செய்வதனால்தான் அவர் அந்த பதவிக்கு இப்பொழுது தகுதியற்றவர். இதை நான் எப்படி விளக்க முடியும்? நல்லது, உமது தந்தை ஒரு ஜெர்மன் வேலைக்காரனை அமர்த்தியிருந்தார் என்று வைத்துக்கொள்வோம். அவன் உமது தந்தைக்கு வேண்டிய அவசியங்களை உம்மை விட சிலாக்கியமாக செய்யக்கூடியவன் என்றும் அதனால் அவன் ஒரு சிலாக்கியமான வேலைக்காரன் என்றும் வைத்துக்கொள்ளுவோம். நல்லது, அப்படியே அவன் வேலை செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் உமது தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும்போது நீ அந்த வேலைக்காரனை வெளியே அனுப்பிவிடுகிறீர். அனுப்பிவிட்டு உனக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு வேண்டிய சிசுருஷைகளை நீரே கவனித்துக் கொள்கிறீர். அப்படி செய்யும்போது அந்த திறமையுள்ள வேலைக்காரனால் ஒரு அந்நியனால் செய்யக்கூடியதை விட அதிகமாக அவருக்கு நீர் இதத்தை கொடுக்க முடியும். பார்க்லேயை பொறுத்தவரையில் இதே விஷயம்தான். ருஷ்யா நல்ல நிலைமையில் இருந்தபோது ஒரு அயல் நாட்டுவாசி அதற்கு சேவை செய்யலாம். அவர் ஒரு சிறந்த மந்திரியாகவும் விளங்கலாம். ஆனால் ருஷ்யாவிற்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அதன் மக்களில் ஒருவரையே அது விரும்பும். உம்முடைய கிளப்பில் அவரை ஒரு துரோகி என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவரை ஒரு துரோகி என்று பழிச்சொல் கூறுவதனால் ஏற்படும் பலன் ஒன்றுதான். அதாவது பின்னால் அவர்களுடைய பொய் பிரச்சாரத்திற்காக அவர்கள் வெட்கமடைந்து அவரை துரோகிக்கு பதிலாக ஒரு பெரிய வீரராகவோ ஒரு மேதையாகவோ செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அது முன்பு செய்ததை விட இன்னும் அதிக அநியாயமாக இருக்கும். அவர் ஒரு யோக்கியமான மிகுந்த கண்டிப்பான ஜெர்மானியர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறி முடித்தார். அவர் ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்று சொல்லுகிறார்களே என்று பியர் கேட்டார். ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேலியோடு பதில் சொன்னார். ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்றால் என்ன? நடக்கப் போகிறவைகளையெல்லாம் முன்னதாக அறியக்கூடியவர், எதிரியின் நோக்கங்களை முன்னதாக அறியக்கூடியவர் என்று பியர் பதிலளித்தார். ஆனால் அது அசாத்தியம் என்று அந்த கேள்வி வெகு காலத்திற்கு முன்பாகவே தீர்மானம் செய்துவிடப்பட்டதைப் போல இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளித்தார். வியப்போடு பியர் அவரை நோக்கினார். என்றாலும் போர் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டை போன்றது என்று அவர்கள் கூறுகிறார்களோ என்று அவர் குறிப்பிட்டார். ஆம், ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. சதுரங்க விளையாட்டில் உமது காய்களை ஒவ்வொரு தடவையும் நகர்த்தும் போது நீர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். அங்கே கால வரையறை கிடையாது. மற்றொரு வித்தியாசம், ஒரு காயை விட ஒரு வீரன் எப்பொழுதுமே அதிக பலமானவன். ஆனால் ஒரு யுத்தத்தில் ஒரு படைப்பிரிவு சில சமயங்களில் ஒரு டிவிஷனை விட பலமானதாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு கம்பெனியை விட பலவீனமாகவும் ஆகிவிடக்கூடும். துருப்புகளின் பலாபலம் எவ்வளவு என்பதை ஒருவராலும் எப்பொழுதும் அறிய முடியாது. கமாண்டர்கள் செய்யும் ஏற்பாடுகளை பொறுத்துதான் காரியங்கள் இருக்கின்றன என்பது உண்டானால், நான் இங்கே இந்த கனவான்களுடன் சேவை செய்வதற்கு பதிலாக பரிவாரத்திலேயே தங்கி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நாளை நடக்கப் போகும் யுத்தம் இங்கேயுள்ள நம்மை பொறுத்திருக்கிறதை தவிர மேலிடத்தில் உள்ள சேனாதிபதியின் பரிவாரத்திடம் இல்லை. இராணுவ அமைப்பை பொறுத்தோ தளவாடங்களை பொறுத்தோ அவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தோ அல்லது அணிவகுப்புகளை பொறுத்தோ வெற்றி என்பது எப்பொழுதும் சார்ந்திருக்கப் போவதே இல்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அப்படியானால் எதை சார்ந்திருக்கிறது? என்னிடமும் அவரிடமும், டிமோக்கினை சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு சிப்பாயிடமும் உள்ள உணர்ச்சியில் அது சார்ந்திருக்கிறது. இளவரசர் ஆண்ட்ரூ டிமோக்கினை நோக்கினார். அவர் தமது கமாண்டரை பீதியோடும் குழப்பத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ எப்பொழுதுமே அதிகமாக பேசாது மௌனமாய் இருக்கக்கூடியவர். இப்பொழுது மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டார். அவருக்கு திடீரென்று தோன்றிய நினைப்புகளை அவரால் வெளியிட முடியாமல் இருக்க முடியவில்லை என்று தோன்றியது. வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு தீர்மானிப்பவர்களால் தான் ஒரு போர் வெற்றி அடைகிறது. ஆஸ்ட்ரலிட்ஜ் போரில் நாம் ஏன் தோல்வி அடைந்தோம்? பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நமக்கும் சமமாக நஷ்டங்கள் ஏற்பட்டன. ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த போரில் நாம் தோல்வியடையப் போகிறோம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருந்தோம். அதனால் அந்த போரில் நாம் தோல்வியடைந்தோம். அம்மாதிரி நாம் ஏன் சொன்னோம்? ஏனென்றால் அங்கே நாம் போரிடுவதற்கு காரணம் எதுவும் இல்லை. அந்த போர்க்களத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக நாம் வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும் என்று நாம் விரும்பினோம்.
நாம் தோற்றுவிட்டோம், ஆகையால் நாம் ஓடுவோம் என்று சொன்னோம். நாம் ஓடினோம். அம்மாதிரி மாலை வரையில் நாம் சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை கடவுளே அறிவார். ஆனால் நாளைய தினம் அம்மாதிரி நாம் சொல்ல மாட்டோம். நமது இராணுவ அமைப்புகளை பற்றி நீர் பேசுகிறேன். நமது இடது பக்கவாட்டு பலவீனமாய் இருக்கிறது, வலது பக்கவாட்டு நீண்டு போய்விட்டது என்று நீர் சொல்லுகிறீர். அவையெல்லாம் வெறும் அசட்டு பேச்சுகள். ஏனெனில் அம்மாதிரியான காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாளை நமக்கு நேரப்போவது என்ன? கோடிக்கணக்கான பற்பல விதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஒரு வினாடியில் அவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலமாக தீர்மானிக்கப்படும். அதாவது நமது வீரர்களோ அல்லது அவருடைய வீரர்களோ ஓடுகிறார்களா ஓடாமல் இருக்கிறார்களா என்பதை பொறுத்தும், இந்த மனிதனோ அந்த மனிதனோ கொல்லப்பட்டானா என்பதை பொறுத்தும் அந்த வினாடியில் அந்த முடிவு இருக்கும். ஆனால் இப்பொழுது செய்யப்படும் இவையெல்லாம் ஒரு விளையாட்டு தான். நமது அணிவகுப்புகளை யாருடன் நீர் சுற்றி பார்த்து வந்தீரோ அவர்கள் இதில் உதவி செய்யவில்லை. ஆனால் இடையூறு செய்கிறார்கள். தங்களுடைய சிறிய சுயநன்மைகளை பற்றியே அவர்கள் நிச்சயமாக நினைவு கொண்டிருக்கிறார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். இப்பேற்பட்ட சமயத்திலா? என்று பியர் கண்டிப்பது போல கேட்டார். ஆம், அப்பேற்பட்ட சமயத்தில்தான். அவர்களை பொறுத்தவரையில் இம்மாதிரி சமயத்தில்தான் பதவியில் போட்டியாக இருக்கும் ஒருவரை கீழே தள்ளுவதற்கும் பதக்கங்களை பெறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். என்னை பொறுத்தவரையில் நாளைய தினம் என்பதை பற்றி எனக்கு தோன்றுவது இதுதான். 100,000 பேருள்ள ருஷ்ய இராணுவமும் 120,000 பேருள்ள பிரெஞ்சு இராணுவமும் போரிடுவதற்காக கூடி நிற்கின்றன. இந்த 200,000 வீரர்களும் நாளை போர் செய்வார்கள். ஆனால் எந்த கட்சி அதிக மூர்க்கமாக போர் செய்கிறதோ அந்த கட்சியே வெற்றி பெறும். நாளை என்ன நடந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன். மேலிடத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் குழப்பினாலும் சரி, நாளைய போரில் நாம் வெற்றி பெறப் போகிறோம். நாளையன்று என்ன நேரிட்டாலும் சரி, நாம் வெற்றி பெறுவோம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அதுதான் மென்மை தங்கியவரே, அதுதான் உண்மை, அதுதான் அசல் உண்மை என்று டிமோக்கின் சொன்னார். நாளை யார்தான் தங்கள் சிரமத்தை பார்க்கப் போகிறார்கள்? என்னுடைய படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் ஒட்கா மதுவை குடிக்கப் போவதில்லை என்றும் அதை குடிப்பதற்கு இது நாள் அல்ல என்றும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். அதிகாரிகள் எழுந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களோடு கொட்டகையை விட்டு வெளியே போய் தமது உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய கடைசி உத்தரவுகளை கொடுத்தார். அவர்கள் போன பின்பு இளவரசர் ஆண்ட்ரூவுடன் பியர் வந்து பேச ஆரம்பித்த போது 3 குதிரைகளின் குளம்படி ஓசைகளை அவர்கள் கேட்டார்கள். கொட்டகைக்கு பக்கத்தில் இருந்த ரஸ்தாவிலிருந்து அவை வந்து கொண்டிருந்தன. அப்பக்கமாக திரும்பி பார்த்தபோது வால்ஜாகன், கிளாஸ்விட்ஜ் ஆகியவர்கள் ஒரு கோசாக்கோடு போய்க் கொண்டிருந்ததை இளவரசர் ஆண்ட்ரூ கவனித்தார். அவர்கள் பேசிக்கொண்டே சமீபத்தில் சவாரி போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு கேட்டன. போர் முனையை வெகு பரவலாக செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப சிலாக்கியமானது என்று அவர்களில் ஒருவர் சொன்னார். ஓ ஆம், எதிரியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். ஆகவே சிப்பாய்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை பற்றி நாம் கவனிக்கக்கூடாது என்று மற்றொருவர் சொன்னார். போர் முனையை விஸ்தரிக்க வேண்டுமாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கோபமாக மூச்சு விட்டு கொண்டு அவர்கள் போன பின்பு கூறினார். அந்த விஸ்தரிப்பில்தான் பால்டுஹில்ஸில் என்னுடைய தந்தையும் குமாரனும் சகோதரியும் இருந்தார்கள். இவையெல்லாம் அவருக்கு ஒன்றுதான். இதைத்தான் நான் உம்மிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த ஜெர்மன் கனவான்களால் நாளைய போரில் வெற்றி பெறும்படி செய்ய முடியாது. ஆனால் அவர்களால் முடிந்த வரையில் குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அந்த ஜெர்மானியர்களின் மண்டைகளில் தத்துவங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த தத்துவங்கள் காலியான முட்டை ஓடுகளைப் போல பிரயோஜனமற்றவை. நாளைய போருக்கு அவசியமான எந்த ஒரு விஷயம் வேண்டுமோ அது அவர்களுடைய உள்ளங்களில் இல்லை. அது டிமோக்கினிடம் இருக்கிறது. ஐரோப்பா முழுவதையும் எதிரிக்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது இங்கே நமக்கு உபதேசம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். சிறந்த பத்தியார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லிய போது அவருடைய குரல் மீண்டும் கிரீச்சு குரலாக மாறியது. ஆகவே நாளைய போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்று நீர் நினைக்கிறீர் என்று பியர் கேட்டார். ஆம் ஆம் என்று பராக்கு புத்தியோடு இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொன்னார். என்னிடம் மட்டும் அதிகாரம் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை செய்வேன்.
அதாவது கைதிகளை பிடிக்க மாட்டேன். எதற்காக கைதிகளை பிடிக்க வேண்டும்? அது ஒரு கருணை கலந்த வீரமாயிருக்கலாம். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் என்னுடைய வீட்டை நாசமாக்கிவிட்டு மாஸ்கோவை நாசமாக்குவதற்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். என்னை ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய விரோதிகள். என்னுடைய கருத்தில் அவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள். அம்மாதிரியே டிமோக்கினும் இராணுவம் பூராவும் நினைக்கிறார்கள். அவர்களை தூக்கில் போட வேண்டும். அவர்கள் என்னுடைய விரோதிகளாக இருக்கிறபடியால் டில்சிட்டில் என்னதான் சொல்லியிருந்த போதிலும் அவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்க முடியாது. ஆம் ஆம் என்று பியர் முணங்கிக் கொண்டு தமது பிரகாசமான கண்களால் இளவரசர் ஆண்ட்ரூவை நோக்கினார். நீர் சொல்லுவதை நான் பூரணமாக ஒப்புக்கொள்கிறேன். மஜாக்ஸ் குன்றில் அன்று பூராவாக பியரை குழப்பி வந்த அந்த பிரச்சனை இப்பொழுது அவருக்கு தெளிவாய் தோன்றி பூராவாக தீர்ந்து விட்டதாக காணப்பட்டது. வரப்போகும் போரை பற்றியும் அந்த போரின் முழு அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தை பற்றியும் அவர் இப்பொழுது அறிந்து கொண்டார். அவர் அன்று பார்த்தவையெல்லாம், அவர் போய்க் கொண்டிருந்த போது கண்ட முகங்களில் தோன்றிய முக்கியத்துவமும் கடுமையானவுமான தோற்றங்கள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு ஒரு புதிய முறையில் பிரகாசித்தன. அந்த தேசாபிமானத்தின் கண்காணாத வேகமானது அவர் பார்த்த எல்லாரிடமும் தோன்றியதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே அவர்கள் எல்லோரும் மரணத்திற்கு தயாராகி கொண்டும் மரணத்தை ஒரு அற்ப விஷயமாக கருதி கொண்டும் ஏன் இருந்தார்கள் என்பது இப்பொழுது அவருக்கு புரிந்தது. கைதிகளை பிடிக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தினால் யுத்தம் முழுவதும் முற்றிலும் மாறி அதன் கொடுமையை குறைவானதாக செய்ய முடியும். இதுவரை எது மிகுந்த கெட்ட காரியமாக இருக்கிறதோ அதை நாம் போரில் விளையாடி வந்திருக்கிறோம். கண்ணியம் என்றும் பரந்த நோக்கம் என்றும் இம்மாதிரியெல்லாம் நாம் விளையாடி வந்திருக்கிறோம். அந்த கண்ணியமும் அந்த மிருதுவான உணர்ச்சியும் எப்படி இருக்கின்றன? ஒரு கன்றுக்குட்டியை கொல்லுவதை பார்க்கும்போது ஒரு சீமாட்டி மூர்ச்சையடைந்து போவதை போன்ற கண்ணியமும் மிருதுவான தன்மையுமாயிருக்கின்றன. அவள் மிகுந்த அன்புள்ளம் படைத்தவளானபடியால் அவளால் இரத்தத்தை காண சகிக்க முடியாதாம். ஆனால் அவளே அந்த கன்றுக்குட்டி மாமிசத்தை தயார் செய்து பச்சடியோடு வைக்கும்போது அதை மகிழ்ச்சியோடு உண்பாள். யுத்த தர்மங்களை பற்றியும் கருணை பொருந்திய வீரத்தை பற்றியும் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகளை பற்றியும் துரதிர்ஷ்டம் பிடித்தவர்களுக்கு கருணை காட்டுவது பற்றியும் அவர்கள் பேசுகிறார்கள். அவையெல்லாம் குப்பை. 1805 வருஷத்தில் கருணை பொருந்திய வீரத்தையும் யுத்த நிறுத்த உடன்படிக்கையையும் நான் பார்த்தேன். அவர்கள் நம்மை ஏமாற்றினார்கள், நாம் அவர்களை ஏமாற்றினோம். மற்றவர்களின் வீடுகளை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், கள்ள நோட்டுகளை வெளியிட்டார்கள். எல்லாவற்றையும் விட மோசமாக எனது குழந்தைகளையும் எனது தந்தையையும் கொன்றார்கள். அதன் பின்பு அவர்கள் யுத்த தர்மங்களை பற்றியும் எதிரிகளிடம் காட்டும் கண்ணியத்தை பற்றியும் பேசுகிறார்கள். ஒருவரையும் யுத்த கைதிகளாக பிடிக்கக்கூடாது, ஆனால் கொல்ல வேண்டும். நாமும் கொல்லப்பட வேண்டும். நான் அனுபவித்த மாதிரி துன்பங்களை அனுபவித்த ஒவ்வொருவரும். மாஸ்கோவை அவர்கள் ஸ்மாலன்ஸ்கை பிடித்த மாதிரி பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அவரை பொறுத்தவரையில் ஒன்றுதான் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று அவர் தொண்டையில் ஏதோ ஒன்று அடைத்தபடியால் அவர் பேச்சை நிறுத்தினார். மௌனமாக மேலும் கீழும் சில தடவை அவர் நடந்தார். ஆனால் அவருடைய கண்கள் ஜுரத்தில் அடிபட்ட மாதிரி மின்னிக்கொண்டும் அவருடைய உதடுகள் பதறிக்கொண்டும் இருந்தபோது அவர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். இம்மாதிரியான கண்ணியங்கள் எதுவும் யுத்தங்களில் இல்லாவிட்டால், யுத்தத்திற்கு போவதால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற காரியம் வந்தபோதுதான் நாம் யுத்தத்திற்கு போவோம். அதாவது இப்பொழுதுள்ள மாதிரி பால் இவானோவிச் என்பவர் மைக்கேல் இவானோவிச் என்பவரை அவமானப்படுத்தி விட்டார் என்பதற்காக யுத்தம் என்பது அப்பொழுது ஒன்றும் இருக்காது. உண்மையிலேயே யுத்தமாயிருக்கும். அச்சமயம் துருப்புகளின் உறுதியும் வேறு விதமாக இருக்கும். இப்பொழுது நெப்போலியன் நடத்தி வருகிற துருப்புகளில் உள்ள ஜெர்மனியைச் சேர்ந்த மேற்கு பாலியன்களும் ஹெசியன்களும் அப்பொழுது ருஷ்யாவுக்குள் நுழைவதற்காக நெப்போலியனுடன் வரமாட்டார்கள். நாமும் எதற்காக என்ற காரணம் தெரியாமல் ஆஸ்திரியாவிலோ பிரஷ்யாவிலோ போர் செய்வதற்காக போக மாட்டோம். போர் என்பது ஒரு மரியாதையான காரியம் அல்ல. வாழ்க்கையிலேயே மிகுந்த பயங்கரமான காரியம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். போருடன் நாம் விளையாடக்கூடாது. இந்த பயங்கரமான அவசியத்தை நாம் கண்டிப்போடும் சிரத்தையோடும் ஒப்புக்கொள்ள வேண்டும். யுத்தம் என்பது சோம்பேறிகளுக்கும் அற்பர்களுக்கும் ஒரு பிரியமான
பொழுதுபோக்காக இப்பொழுது இருந்து வருகிறது. இராணுவ சேவை என்றால் மிகவும் சிலாக்கியமாக மரியாதை காட்ட வேண்டியதொன்றாகும். ஆனால் யுத்தம் என்பது என்ன? ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அவசியமானது என்ன? இராணுவத்தின் பழக்க வழக்கங்கள் என்ன? போரின் நோக்கம் கொலை செய்வதாகும். போரின் முறைகள் வேவு பார்ப்பதற்கும் நம்பிக்கை துரோகம் செய்வதற்கும், ஒரு நாட்டின் குடிகளை பாழ்படுத்தி இராணுவத்திற்கு வேண்டிய உணவுப் பொருட்களை திருடுவதற்கும், பித்தலாட்டம் செய்து பொய் பேசுவதற்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகும். அவற்றை இராணுவ தந்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள். இராணுவ வகுப்பினரின் பழக்க வழக்கங்கள் என்னவென்றால் சுதந்திரத்தை பறிகொடுப்பதாகும். அதாவது ஒழுங்கு, சோம்பேறித்தனம், அறியாமை, கொடுமை, விபச்சாரம், மதுகுடித்தல் இவையெல்லாம் தான் ஒரு இராணுவத்தின் பழக்க வழக்கங்கள். இவையெல்லாம் இருந்தும் கூட இராணுவ சேவையில் இருப்பவர்கள் தான் உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கருதப்படும் ஒவ்வொருவராலும் மரியாதை செய்யப்படுகிறார்கள், காட்டப்படுகிறார்கள். சீனர்களை தவிர மற்ற எல்லா மன்னர்களும் இராணுவ யூனிஃபாரங்களை அணிகிறார்கள். மக்களை யார் அதிகமாக கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்ததான பரிசுகள் கிடைக்கின்றன. நாளையன்று நாம் சந்திக்கப் போவதைப் போல அந்த இரு பக்கத்து துருப்புகளும் சந்தித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். அவர்கள் 10,000கணக்கானவர்களை கொன்றோ அங்கஹீனம் செய்தோ போரை நடத்துகிறார்கள். பின்னால் அத்தனை பேர்களை கொன்றதற்காக கடவுளுக்கு வாழ்த்து கூறும் பிரார்த்தனையை நடத்துகிறார்கள். கொன்றவர்களின் எண்ணிக்கையை கூட அவர்கள் அதிகரித்து சொல்லுகிறார்கள். அதன் பின்னால் அவர்கள் வெற்றி முழக்கம் செய்கிறார்கள். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக மக்களை அவர்கள் கொல்லுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவர்கள் காரியங்களை சாதித்து விட்டதாக கூறுகிறார்கள். மேலே இருக்கும் கடவுள் எம்மாதிரியாக அவர்களை பார்த்ததும் அவர்கள் சொல்லுவதை கேட்டும் வருகிறார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு காதை துளைக்கும் கிரீச் குரலில் கூவினார். ஆ, எனது நண்பரே, எனக்கு வாழ்வதற்கே கொஞ்ச காலமாக மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. விஷயங்களை மிகவும் அதிகமாக நான் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. நன்மையையும் தீமையையும் அறியக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை ஒருவன் தெரிந்து கொள்வது நல்லதல்ல. நல்லதல்ல. நல்லது, இவையெல்லாம் வெகு காலம் நீடிக்கப் போவதில்லை என்று அவர் கூறி முடித்தார். என்றாலும் நீர் தூக்க கலக்கமாயிருக்கிறீர். எனக்கும் தூங்க போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீர் மீண்டும் கோர்க்கிக்கு திரும்பிப்போம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ திடீரென்று கூறினார். ஓ இல்லை என்று பியர் பதிலளித்து இளவரசர் ஆண்ட்ரூவை பீதியுற்ற இரக்கமுள்ள கண்களோடு நோக்கினார். போம் போம், ஒரு போருக்கு முன்பாக ஒருவர் நன்றாக தூங்க வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் சொன்னார். அவர் வேகமாக பியரிடம் வந்து அவரை தழுவி முத்தமிட்டார். போய் வாரும், வணக்கம். நாம் மீண்டும் சந்திப்போமா மாட்டோமா என்று கூறி திரும்பி வேகமாக அந்த கொட்டகைக்குள் நுழைந்தார். அப்பொழுது இருட்டி விட்டபடியால் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தில் தோன்றிய தோற்றம் கோபமா அல்லது கனிவா என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை பின்பற்றி உள்ளே போவதா அல்லது திரும்பி போவதா என்பதை சிறிது நேரம் அவர் மௌனமாக நின்று சிந்தனை செய்தார். இல்லை, அவர் விரும்பவில்லை. இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பு என்பதை நான் அறிவேன் என்று பியர் சொன்னார். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மீண்டும் அவர் கோர்க்கிக்கு சவாரி போனார். இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் கொட்டகைக்குள் திரும்பியதும் ஒரு கம்பளத்தின் மீது படுத்தார். ஆனால் அவரால் தூங்க முடியவில்லை. அவர் தமது கண்களை மூடினார். ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய மனோராஜ்யத்தில் சித்திரங்கள் தோன்றின. அந்த காட்சிகளில் ஒன்றை அவர் மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு நாள் மாலை நடந்த சம்பவத்தை அவர் தெளிவாக நினைவு கூர்ந்தார். நட்டாஷா உற்சாகமும் பரபரப்பும் கொண்ட முகத்தோடு அவரிடம் காளான்கள் பொறுக்குவதற்காக சென்ற வசந்த காலத்தில் அவள் போனதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் நுழைந்த அந்த பெரிய காட்டில் அவளுக்கு வழி தவறிவிட்டது. தொடர்ச்சி இல்லாமல் அந்த பெரிய காட்டை பற்றியும் அவளுடைய உணர்ச்சிகளை பற்றியும் வர்ணித்து கொண்டிருந்தாள். அங்கே
தேன்கூடு வைத்திருப்பவர் ஒருவரை அவள் சந்தித்தாள். அவருடன் அவள் பேசியதை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அடிக்கடி தனது கதையை நிறுத்தி, இல்லை, என்னால் சொல்ல முடியவில்லை, நான் சரியாக உமக்கு சொல்லவில்லை, இல்லை, உமக்கு அது புரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். தமக்கு அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பதை உண்மையிலேயே அறிந்து கொண்டு அவள் சொல்லி வருவதை தாம் அறிந்து கொள்வதாக சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் தன்னுடைய பேச்சை பற்றி நட்டாஷாவுக்கு திருப்தி இல்லை. அந்த ஆர்வமுள்ள கவித்துவ உணர்ச்சியை அன்றைய தினம் அவள் அனுபவித்த அந்த உணர்ச்சியை தன்னால் சரியாக சொல்ல முடியவில்லை என்றும் சரியாக சொல்ல விரும்புவதாகவும் அவள் உணர்ந்தாள். அவர் அவ்வளவு மகிழ்ச்சிகரமான வயதான மனிதர். அந்த காட்டில் அவ்வளவு இருட்டாக இருந்தது. அவர் அவ்வளவு அன்பாய், இல்லை, என்னால் அதை வர்ணிக்க முடியாது என்று அவள் சொல்லிவிட்டு முகம் சிவந்து பரபரப்படைந்தாள். அச்சமயம் அவளுடைய கண்களை பார்த்து அவர் எம்மாதிரி புன்சிரிப்பு கொண்டாரோ அதே புன்சிரிப்பை இளவரசர் ஆண்ட்ரூ இப்பொழுதும் கொண்டார். நான் அவள் சொல்லுவதை அறிந்து கொண்டேன். அவளை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அவளுடைய உள்ளுணர்ச்சி, ஆத்மீக வேகம், அந்த உண்மையான சிரத்தை, அந்த ஆத்மாவின் கபடமற்ற போக்கு, அவளுடைய அந்த ஆத்மா அவளுடைய உடலினால் பந்தப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பது போல தோன்றியது. அவளிடம் உள்ள அந்த ஆத்மா மீதுதான் நான் காதல் கொண்டேன். மிகுந்த பலமாக நான் காதல் கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தேன். திடீரென்று அவருடைய காதல் எம்மாதிரி முடிந்தது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அனட்டோலுக்கு அவனுக்கு அம்மாதிரியான காரியம் எதுவும் தேவையில்லை. அம்மாதிரியான காரியம் எதையும் அவன் பார்க்கவோ அல்லது அறியவோ இல்லை. அவனிடம் உள்ள ஒரு அழகிய புத்தம் புதிய வாலிப பருவப்பின் உருவத்தையே அவன் கண்டான். அவளுடன் கூட அவனுடைய விதியை இணைத்து வைக்க அவன் விரும்பவில்லை. ஆனால் அவன் இன்னமும் உயிரோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறான். யாரோ ஒருவர் அவரை கொளுத்தி விட்டது போல திடீரென்று துள்ளி எழுந்து மீண்டும் அந்த கொட்டகையின் முன்பு மேலும் கீழுமாக இளவரசர் ஆண்ட்ரூ உலாவ ஆரம்பித்தார். அத்தியாயம் 25 நிறைவுற்றது. அத்தியாயம் 26. ரோமாபுரி மன்னன். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று பாரடினோ போருக்கு முதல் நாளன்று வாலாவா என்ற இடத்தில் நெப்போலியனுடைய தலைமை காரியாலயத்திற்கு 2 பேர்கள் வந்தார்கள். ஒருவர் சக்கரவர்த்தியின் அரண்மனை இலாக்கா தலைவர், அவர் பெயர் டி பாசெட். மற்றொருவர் கர்னல் ஃபேபியர். முன்னவர் பாரிஸிலிருந்தும் பின்னவர் மேட்ரிட்டிலிருந்தும் வந்திருந்தார்கள். தமது அரச சபை யூனிஃபாரத்தை அணிந்து கொண்டிருந்த திருவாளர் டி பாசெட் சக்கரவர்த்திக்காக தாம் கொண்டு வந்திருந்த பெட்டியை அங்கே கொண்டு வரும்படி உத்தரவிட்டார். நெப்போலியனுடைய கூடாரத்தின் முதல் கட்டிற்கு அவர் போய் அவரை சூழ்ந்து நின்ற நெப்போலியனுடைய மெய்காப்பாளர்களுடன் பேசிக்கொண்டே அந்த பெட்டியை திறக்க ஆரம்பித்தார். கூடாரத்திற்கு ஃபேபியர் நுழையாமல் தமக்கு பழக்கமான சில ஜெனரல்களுடன் கூடார வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி நெப்போலியன் இன்னமும் தமது படுக்கை அறையை விட்டு வெளியே வரவில்லை. தமது அலங்காரங்களை முடித்து கொண்டிருந்தார். லேசாக மூச்சு விட்டு கொண்டும் முணங்கிக் கொண்டும் ஒரு சமயம் தமது முதுகை காட்டியும் மறுசமயம் தமது கொழுத்த ரோமம் நிறைந்த மார்பை காட்டியும் அவருடைய சேவகனிடம் பிரஷினால் தேய்த்து விடும்படி செய்து கொண்டிருந்தார். மற்றொரு சேவகன் ஒரு புட்டியின் வாயை தன் விரலால் மூடிக்கொண்டு சக்கரவர்த்தியின் உடம்பில் ஓடிகோலனை தெளித்து கொண்டிருந்தான். எந்த இடத்தில் எவ்வளவு ஓடிக்கோலனை தெளிக்க வேண்டும் என்பது தனக்கு மட்டுமே தெரிந்திருப்பது போன்ற தோற்றத்துடன் அவன் செய்து கொண்டிருந்தான். நெப்போலியனுடைய குறுகிய தலைமுடி ஈரமாகவும் முன்னால் அடர்த்தியாக தொங்கிக் கொண்டும் இருந்தது. அவருடைய முகம் பருத்தும் மஞ்சளாகவும் காணப்பட்ட போதிலும் திருப்தியற்ற தோற்றத்தோடு விளங்கியது. தம்மை தேய்த்து விட்டு கொண்டிருந்த வேலைக்காரனிடம் லேசாக உடலை வளைத்து கொண்டும் முணங்கிக் கொண்டும் தேய், பலமாய் தேய், இன்னும் தேய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நேற்றைய போரில் எத்தனை பேர்களை கைதிகளாக பிடித்திருக்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு மெய்காப்பாளர் சக்கரவர்த்தியின் படுக்கை அறைக்குள் நுழைந்தார். அவர் சொல்லிய பின்பு தம்மை வெளியே போவதற்கு அனுமதிக்காக வாசலின் பக்கத்தில் காத்து நின்றார்.
முகத்தை சுழித்து தமது புருவங்களின் கீழாக நெப்போலியன் அவரை பார்த்தார். கைதிகளே கூடாது என்று அவர் மெய்காப்பாளரை பார்த்து அவர் சொல்லிய வார்த்தைகளை திரும்பச் சொன்னார். அவர்களை நிர்மூலமாக்கும்படி நம்மை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ருஷ்ய இராணுவத்திற்கு அதனால் இன்னமும் கெடுதல்தான். நன்றாய் தேய், அழுத்தி தேய் என்று அவர் முணங்கிக் கொண்டு தமது முதுகை வளைத்து தம்முடைய கொழுத்த தோள்களை காட்டினார். ரொம்ப சரி, திருவாளர் டி பாசெட்டும் ஃபேபியரும் இங்கே வரட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மெய்காப்பாளருக்கு தலையை ஆட்டினார். நல்லது மாட்சிமை தங்கியவரே என்று அந்த மெய்காப்பாளர் சொல்லிவிட்டு அந்த கூடாரத்தின் வாசல் வழியாக மறைந்தார். 2 சேவகர்கள் அவசரமாக மாட்சிமை தங்கியவருக்கு ஆடைகளை அணிந்தார்கள். காப்பாளர் படையின் நீல நிற யூனிஃபாரத்தை அவர் அணிந்து உறுதியான வேகமான நடையோடு வரவேற்பு அறைக்கு போனார். சக்கரவர்த்தினியிடம் இருந்து அவர் கொண்டு வந்திருந்த பரிசுகளை 2 நாற்காலிகள் மீது அந்த வாசலுக்கு பக்கத்தில் பரப்பி வைப்பதில் டி பாசெட் மும்முரமாய் இருந்தார். நெப்போலியன் எதிர்பாராத விதமாக வேகமாய் உடையணிந்து அங்கே வந்துவிட்டபடியால் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த பரிசுகளை பரப்பி வைப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதையும் நெப்போலியன் கவனித்தார். அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. ஆகவே பாசெட்டை பார்க்காதவர் போல் நடித்து ஃபேபியரை அழைத்தார். ஃபேபியர் சொல்லுகிறவைகளையெல்லாம் ஒரு கண்டிப்பான முகசுழிப்போடு மௌனமாக கவனமாய் கேட்டு வந்தார். ஐரோப்பாவின் மற்றொரு கோடியில் உள்ள அவருடைய துருப்புகள் சாலமங்கா என்ற இடத்தில் காட்டிய வீரத்தையும் பக்தியையும் அவர் எடுத்து கூறினார். தங்களுடைய சக்கரவர்த்திக்கு தாங்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தான் அவர்கள் போர் செய்தார்களாம். தங்களுடைய சக்கரவர்த்தியை மகிழ்ச்சி செய்ய முடியாமல் தாங்கள் இருந்துவிடக்கூடாதே என்ற ஒரே பயம்தான் அவர்களுக்கு இருந்ததாம். ஆனால் அந்த யுத்தத்தின் முடிவு மிகவும் பரிதாபகரமாய் இருந்தது. கிண்டலாக கேள்விகள் கேட்டு வந்தார். அதாவது அவர் பிரசன்னமாய் இல்லாத இடத்தில் வேறு விதமாக நடந்திருக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தது போல அவருடைய கேள்விகள் தோன்றின. மாஸ்கோவில் அதற்காக நான் பரிகாரம் தேட வேண்டும். நான் உம்மை பின்னால் பார்க்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு டி பாசெட்டை அவர் அழைத்தார். அதற்குள்ளாக டி பாசெட் தமது வேலைகளை முடித்துவிட்டு அந்த நாற்காலிகளின் மீது ஒரு துணியால் மூடியிருந்தார். டி பாசெட் தனிமாக தலை குனிந்து வணங்கினார். பூர்பான் காலத்து பேர்வழிகளால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த பிரெஞ்சு இராஜாங்க தலைவணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அம்மாதிரி வணக்கம் செய்துவிட்டு அவரிடம் நெருங்கி ஒரு கடிதத்தை கொடுத்தார். நெப்போலியன் மகிழ்ச்சியோடு அவரிடம் திரும்பி அவர் காதை பிடித்து இழுத்தார். நேரிங்கே வேகமாய் வந்திருக்கிறீர். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது, பாரிஸ் என்ன சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு தமது முந்தைய கடினமான தோற்றத்தை ஒரு கனிவு கொண்ட குரலாக மாற்றினார். மாட்சிமை தங்கியவரே, நீர் அங்கே இல்லாதபடியால் பாரிஸ் முழுவதுமே வருந்துகிறது என்று பொருத்தமாக டி பாசெட் பதிலளித்தார். இம்மாதிரி ஏதாவது விஷயத்தை தான் டி பாசெட் சொல்ல வேண்டும் என்பதை நெப்போலியன் அறிவார். அவருடைய தெளிவான நேரங்களில் இவையெல்லாம் உண்மையல்ல என்பதையும் அவர் அறிவார். என்றாலும் அவற்றை அவரிடமிருந்து கேட்பதற்கு அவர் மகிழ்ச்சி கொண்டார். மீண்டும் அவருடைய காதை தொட்டு அவரை கௌரவப்படுத்தினார். உம்மை அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யும்படி வைத்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவர் சொன்னார். மாட்சிமை தங்கியவரை, மாஸ்கோவின் கோட்டை வாசல்களில் நான் உம்மை பார்ப்பதைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று டி பாசெட் பதிலளித்தார். நெப்போலியன் புன்னகை காட்டினார். பராக்க புத்தியோடு தமது தலையை நிமிர்த்தி வலது பக்கம் நோக்கினார். ஒரு மெய்காப்பாளர் மிதந்து வரும் நடையோடு அவரை அணுகி அவரிடம் அவருடைய தங்கப் பொடி டப்பியை நீட்டினார். அதை அவர் பெற்றுக்கொண்டார். ஆம், உமக்கு நல்ல வேளையாக அம்மாதிரி நடந்துவிட்டது என்று அவர் சொல்லி அந்த பொடி டப்பியை திறந்து தமது மூக்கிற்கு கொண்டு போனார். பிரயாணம் செய்வதில் உமக்கு மிகுந்த பிரியம் உண்டு. இன்னும் 3 நாட்களில் மாஸ்கோவை நீர் பார்க்கலாம். அந்த ஆசியாவின் தலைநகரை நீர் பார்ப்பீர் என்று நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டீர். உமது பிரயாணமும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். பிரயாணத்தில் தமக்கு பிரியம் இருப்பதாக நெப்போலியன் கூறியதை கேட்டு மரியாதையோடு தலை வணங்கினார். அம்மாதிரி அவருக்கு ஒரு ஆசை உண்டு என்பதை அதுவரை அவர் அறியார். ஹா, என்னது இது? இது என்ன இது என்று அங்கிருந்த தூதர்கள் எல்லாரும் ஒரு துணியினால் மறைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்றை ஆவலோடு பார்த்ததைக் கண்டு நெப்போலியன் கேட்டார். ராஜசபைக்குரிய ஒரு சமத்காரத்தோடு
டி பாசட் பாதி திரும்பி தமது முதுகை சக்கரவர்த்திக்கு காட்டாமல் 2 அடிகள் பின்னால் போனார். அதே சமயத்தில் மூடப்பட்டிருந்த துணியை எடுத்துவிட்டு அவர் சொன்னார், மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்திக்கு ஒரு பரிசாக சக்கரவர்த்தினி அனுப்பியிருக்கிறாள். கெரார்ட் என்பவர் பிரகாசமான வர்ணங்களினால் அந்த படத்தை எழுதியிருந்தார். அது ஆஸ்திரிய சக்கரவர்த்தியின் குமாரியான நெப்போலியனின் மனைவிக்கு பிறந்த புத்திரனின் படம். என்ன காரணத்தினாலோ அந்த பையனை ரோமாபுரி மன்னன் என்று அழைத்து வந்தார்கள். அவன் சுருளை முடி தலையை கொண்ட ஒரு அழகான பையன். சிஸ்டைன் என்பவர் எழுதிய தேவமாதாவின் படத்தில் உள்ள கிறிஸ்துவின் முகத்தோற்றத்தைப் போல அவன் முகம் காணப்பட்டது. அந்த சிறுவனின் கையில் ஒரு கம்பையும் பந்தையும் வைத்து விளையாடி கொண்டிருப்பதாக வரையப்பட்டிருந்தது. அந்த பந்து பூலோகத்தை குறிப்பிடுவதாகவும் அவன் கையில் இருக்கும் கம்பு செங்கோலை குறிப்பிடுவதாகவும் இருந்தன. ரோமாபுரி மன்னன் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த பையன் அந்த பூமியை எதற்காக அந்த குச்சியால் துளைக்கிறான் என்பதை பற்றி அதை எழுதிய சித்திரக்காரர் என்ன நினைத்தார் என்பது தெளிவாய் தெரியவில்லை. அந்த சித்திரத்தில் கண்ட உபமானம் பாரிஸில் உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்ததோ அதே மாதிரி நெப்போலியனுக்கும் இருந்ததாக தோன்றியது. ரோமாபுரி மன்னன் என்று நெப்போலியன் ஒரு அழகான சமிகையால் அந்த படத்தை சுட்டி காட்டினார். பிரமாதம்! நினைத்தபோது தனது முகத்தில் உள்ள தோற்றத்தை மாற்றக்கூடிய இயற்கையான சுபாவம் இத்தாலியனுக்கு உண்டு. அந்த சுபாவத்தை கொண்ட நெப்போலியன் அந்த படத்தின் பக்கத்தில் நெருங்கி சிந்தனையோடு கூடிய கனிவுள்ள தோற்றத்தை மேற்கொண்டு அதை பார்த்தார். அச்சமயம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அல்லது செய்கிறாரோ அது சரித்திரத்தில் இடம்பெறும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகவே அவருடைய மகத்துவத்தினால்தான் அந்த சிறுவன் கையில் கம்பையும் பூலோக உருண்டையுமான பந்தையும் வைத்துக்கொண்டு விளையாட முடிந்தது. ஆகவே அந்த மகத்துவத்திற்கு நேர்மாறான ஒரு எளிமையான தந்தைக்குரிய கனிவை காட்டுவது அச்சமயம் மிகுந்த சிலாக்கியமாயிருக்கும் என்று அவர் நினைத்தார். அவருடைய கண்கள் மங்கின. அவர் முன்னால் போனார். ஒரு நாற்காலியை நோக்கினார். அந்த நாற்காலி தானாக அவரிடம் வந்து சேர்ந்ததைப் போல அதை உடனே அவரிடம் நகர்த்தினார்கள். படத்திற்கு முன்பாக அதில் அமர்ந்தார். அவர் காட்டிய ஒரு சமிஞையை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் முன்பாதங்களை பதித்து மெதுவாக வெளியேறினார்கள். அந்த பெரிய மனிதரும் அவருடைய உணர்ச்சிகளும் மட்டுமே அங்கே தங்கியிருந்தன. சிறிது நேரம் அசையாமல் இருந்த பின்பு அந்த படத்தை அவர் தொட்டார். தாம் ஏன் அப்படி செய்தார் என்பது அவருக்கு தெரியாது. அந்த படத்தில் உள்ள கனமான வர்ணமுள்ள ஒரு இடத்தை அவர் தொட்டார். அந்த இடம்தான் அந்த படத்திலேயே பிரகாசமான ஒளியை கொடுத்து கொண்டிருந்தது. பின்னால் டி பாசட்டையும் அங்கே அலுவலிலிருந்த அதிகாரியையும் அவர் அழைத்தார். அந்த படத்தை தமது கூடாரத்திற்கு வெளியே கொண்டு போகும்படி அவர் உத்தரவிட்டார். அந்த கூடாரத்தை சுற்றியிருந்த பழைய காப்பாளர் படையை சேர்ந்தவர்களுக்கு அந்த ரோமாபுரி மன்னனும் தங்களால் போற்றப்படும் சக்கரவர்த்தியின் பட்டத்துக்குரிய மகனுமானவரின் படத்தை பார்க்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். டி பாசட் தம்முடனேயே காலை உணவு அருந்தும்படி அவர் சொன்னார். அவர்கள் காலை உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது நெப்போலியன் எதிர்பார்த்தபடியே கோஷங்களை கேட்டார்கள். பழைய காப்பாளரின் படையை சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் அந்த படத்தை பார்ப்பதற்காக ஓடிய போது பரவச கூச்சல்கள் போட்டார்கள். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க, ரோமாபுரி மன்னன் நீடூழி வாழ்க, சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க என்று அந்த மட்டற்ற மகிழ்ச்சி கொண்ட கூச்சல்கள் கேட்டன. காலை ஆகாரத்திற்கு பின்பு டி பாசட்டின் முன்னிலையில் இராணுவத்திற்கு அன்று பிறப்பிக்கப்பட வேண்டிய உத்தரவை நெப்போலியன் தமது எழுத்தாளரிடம் ஒரு திருத்தம் கூட இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை முடித்த பின்பு அதை வாங்கி அவர் வாசித்து, சுருக்கமாகவும் உணர்ச்சியுள்ளதாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த உத்தரவில் கண்டிருந்த விஷயமானது, வீரர்களே, நீங்கள் வெகுகாலமாக எதிர்பார்த்திருந்த யுத்தம் இதுவேதான். ஆகவே வெற்றி என்பது உங்களை சார்ந்திருக்கிறது. அது நமக்கு மிகவும் அவசியமானது. நம்முடைய தேவைகளை எல்லாம் அது நமக்கு கொடுக்கும். அதாவது சௌகரியமான விடுதிகளையும் சீக்கிரமாக நமது நாட்டிற்கு திரும்புவதையும் அது நமக்கு கொடுக்கும். ஆஸ்டர்லிட்ஜ், ஃப்ரிட்லாண்ட், வைடெப்ஸ்க், ஸ்மாலன்ஸ்க் ஆகிய இடங்களில் நீங்கள் எம்மாதிரி நடந்தீர்களோ அதே மாதிரி இப்பொழுதும் நடப்பீர்களாக. நமக்கு பின்னால் வெகு காலத்திற்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் கூட இன்றைய தினம் நீங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி மிகுந்த பெருமையோடு பேசிக்கொள்ளும்படி இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் மாஸ்கோவுக்கு முன்னால் நடந்த பெரிய போரில் கலந்து கொண்டவர் என்று மற்றவர்கள் சொல்லும்படி நடந்து கொள்வீர்களாக. மாஸ்கோவிற்கு முன்னால் என்று நெப்போலியன் திருப்பிச் சொன்னார். திருவாளர் டி பாசட்டை அழைத்து அவர் பிரயாணத்தில் மிகுந்த பிரியமுள்ளவர் என்று சொல்லப்பட்டது. தமது பக்கத்தில் பிரயாணத்தில் வரும்படி சொன்னார். அதன் பின்னால் சேனமிடப்பட்டு தயாராக குதிரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூடாரத்திற்கு
நெப்போலியன் சென்றார். மாட்சிமை தங்கியவரே, நீர் மிக மிக அன்போடு இருக்கிறீர் என்று சக்கரவர்த்தி அழைத்தபோது அந்த பாசட் கூறினார். உண்மையில் அவர் தூங்க விரும்பினார். அவருக்கு குதிரை சவாரி செய்யவும் தெரியாது. சவாரி செய்வதற்கும் அவர் பயந்து கொண்டிருந்தார். நெப்போலியன் அவரிடம் தலையை ஆட்டினார். ஆகவே குதிரை மீது ஏறியாக வேண்டிய கட்டாயம் டி பாசட்டிற்கு ஏற்பட்டது. அந்த கூடாரத்திலிருந்து நெப்போலியன் வெளியே வந்தபோது தமது குமாரரின் படத்தின் முன்பாக காப்பாளர் படையை சேர்ந்தவர்கள் கோஷம் செய்து கொண்டிருந்தது இன்னும் பலமாயிற்று. நெப்போலியன் முகம் சுழித்தார். அவனை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அவர் சொல்லி ஒரு கம்பீரமான சமிஞ்ஞையோடு அந்த படத்தை சுட்டி காட்டினார். யுத்த களத்தை பார்ப்பதற்கு இன்னும் அவனுக்கு வயதாகவில்லை. டி பாசட் தமது கண்களை மூடி தலையை குனிந்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை எவ்வளவு பிரமாதமாக மதிக்கிறார், மதித்து அறிந்து கொண்டார் என்பதை காட்டுவதைப் போல அவருடைய செய்கைகள் இருந்தன. அத்தியாயம் 26 நிறைவுற்றது. அத்தியாயம் 27 நெப்போலியனின் விபரீத போர்முனை திட்டங்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று பூராவுமே குதிரை மீது அமர்ந்து நெப்போலியன் சுற்றி பார்த்ததாக அவருடைய சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். போர்க்களத்தையும் அவரிடம் அவருடைய மார்ஷல்கள் சமர்ப்பித்த திட்டங்களையும் அவர் பார்த்து யோசனை செய்து தம்முடைய ஜெனரல்களுக்கு உத்தரவு கொடுத்ததாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 24ஆம் தேதி ஷெவார்டினா அரண்களை கைப்பற்றியதால் காலாச்சா நதியையொட்டிய ருஷ்ய துருப்புகள் ஆரம்பத்தில் அமைத்திருந்த அணிவரிசைகளை மாற்ற வேண்டியதாயிற்று. அந்த வரிசைகளை அவர்கள் பின்னால் இழுத்து கொண்டார்கள். அந்த வரிசை இப்பொழுது அரண்கள் இல்லாததாக இருந்தது. அதற்கு எதிராக உள்ள பூமி வேறு எந்த இடத்தையும் விட திறந்ததாகவும் சமமானதாகவும் காணப்பட்டது. இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அந்த இடத்தில்தான் பிரெஞ்சுக்காரர்கள் தாக்குதலை செய்வார்கள் என்பது தெளிவாயிருந்தது. இந்த முடிவுக்கு வருவதற்கு மிகுந்த ஆலோசனைகள் அவசியமில்லை என்று தோன்றலாம். அல்லது சக்கரவர்த்தியோ அவருடைய மார்ஷல்களோ இதற்காக எவ்விதமான கவலையோ சிரத்தையோ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்றும் தோன்றியது. இதற்காக ஒரு மேதையென்று சொல்லப்படும் உயர்தரமான, அதாவது நெப்போலியனுக்கு இருப்பதாக மக்களால் சொல்லப்படும் அந்த மேதையான புத்தி அவசியமில்லை என்பதும் தோன்றியது. என்றாலும் இந்த சம்பவத்தை பற்றி பின்னால் வர்ணித்த சரித்திரக்காரர்களும் அன்று நெப்போலியனை சூழ்ந்திருந்தவர்களும் நெப்போலியனும் வேறு விதமாக நினைத்தார்கள். அந்த சமமான பூமியில் நெப்போலியன் குதிரை மீது சவாரி செய்து ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தோற்றத்தோடு மௌனமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். ஆதரிப்பது போலவும் ஆதரிக்காதது போலவும் தமது தலையை அங்கங்கே ஆட்டிக்கொண்டிருந்தார். அவரை சுற்றி நின்ற ஜெனரல்களிடம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனை மிகுந்த கருத்துக்களை சொல்லவில்லை. அந்த கருத்துகளினால் ஏற்பட்ட முடிவான தீர்மானங்களை மட்டும் உத்தரவுகள் மூலமாக அவர் வெளியிட்டார். டாவூட் என்பவர் சொல்லிய ஒரு யோசனையை கவனித்து கேட்டார். அவர் இப்பொழுது டி ஏக்முல் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். ருஷ்ய இடது பக்கவாட்டை திருப்பிவிடக்கூடாதென்று அவர் யோசனை சொன்னார். அம்மாதிரி செய்யக்கூடாதென்று நெப்போலியன் சொன்னார். ஆனால் அதற்கான காரணத்தை அவர் சொல்லவில்லை. ஜெனரல் காம்பான், அவர்தான் அரண்களை தாக்க வேண்டியவர் என்பவர், தமது படைப்பிரிவை காடுகளின் வழியாக நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு யோசனை கூறினார். அதை நெப்போலியன் ஒப்புக்கொண்டார். கோமகன் எல்சிங்கேன் நே என்பவர் காடுகள் வழியாக துருப்புகளை அழைத்துச் செல்வது அபாயகரமானது என்றும் துருப்புகள் நிலைகுலைந்து விடுவார்கள் என்றும் சொன்னார். என்றாலும் அதை நெப்போலியன் கவனிக்கவில்லை. ஷெவார்டினா அரண்களுக்கு எதிராக இருந்த பூமியை பரிசீலனை செய்த பின்பு அமைதியாக சிறிது நேரம் நெப்போலியன் யோசனை செய்தார். அதன் பின்னால் 2 இடங்களை சுட்டிக்காட்டி அந்த இடங்களில் நாளைய தினம் பீரங்கி படைகளை வைக்க வேண்டும் என்று சொன்னார். ருஷ்ய அரண்களை தகர்ப்பதற்காக அவை வேண்டுமென்று கூறினார். அவற்றோடு பொருத்தமாக இருக்கும்படி பெரிய பீரங்கிகளை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உத்தரவுகளையும் மற்ற உத்தரவுகளையும் அவர் கொடுத்த பின்பு தமது கூடாரத்திற்கு திரும்பினார். வியூகத்தை பற்றி அவர் சொல்லிய உத்தரவுகளை எழுதி கொண்டார்கள். இந்த வியூகங்களை பற்றி பிரெஞ்சு சரித்திர ஆசிரியர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு எழுதுகிறார்கள். மற்ற சரித்திர ஆசிரியர்களும் மிகுந்த மரியாதையோடு எழுதுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடும் அந்த நெப்போலியனின் உத்தரவுப்படி ஏற்படும் அந்த வியூகம் பின்வருமாறு. சூரிய உதயத்தில் 2 பீரங்கி படைகள் எதிரில் உள்ள எதிரியின் 2 பீரங்கி படைகளை நோக்கி சுட ஆரம்பிக்க வேண்டும். அந்த பீரங்கி படைகளை இளவரசர் டி ஏக்முல் ஆக்கிரமித்திருக்கும் பூமியில் இரவிலேயே ஸ்தாபித்துவிட வேண்டும்.
பீரங்கி படையின் முதல் பிரிவின் கமாண்டரான ஜெனரல் பெர்னட்டி என்பவர் அதே சமயத்தில் காம்பானின் படைப்பிரிவைச் சேர்ந்த 30 பீரங்கிகளோடு டேசாயின் படைப்பிரிவைச் சேர்ந்த எல்லா பெரிய பீரங்கிகளையும் பிரியண்டின் படைப்பிரிவுகளையும் சேர்ந்த எல்லா பீரங்கிகளும் முன்னால் நகர்த்தி சுட ஆரம்பிக்க வேண்டும். அவையெல்லாம் எதிரியின் பீரங்கி படைகளை குண்டுகள் பொழிந்து அமுக்க வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கான பீரங்கிகள் பின்வருமாறு இருக்க வேண்டும். 24 பீரங்கிகள் காப்பாளர் படையைச் சேர்ந்தவை, 30 பீரங்கிகள் காம்பான் படையைச் சேர்ந்தவை, 8 பீரங்கிகள் பிரியானிட் டேசாய் படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவை, 62 மொத்த பீரங்கிகள். 3வது படைப்பிரிவின் பீரங்கிகளின் கமாண்டரான ஜெனரல் பவுச் என்பவர் 3வதும் 8வதுமான பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 18 ஹவிட்சர் பீரங்கிகளை அந்த பீரங்கி படைகளின் பக்கவாட்டுகளில் அமைக்க வேண்டும். அவை இடது பக்கத்தில் உள்ள அரண்களை தகர்க்க வேண்டும். மொத்தம் அவர்களிடம் 40 பீரங்கிகள் இருக்கும். உத்தரவு கிடைத்ததும் காப்பாளர் பீரங்கி படையை சேர்ந்த எல்லா ஹவிட்சர் பீரங்கிகளும் எதிரிகளின் அரண்களுக்கு எதிராக முன்னேறுவதற்கு ஜெனரல் சார்பியர் தயாராக இருக்க வேண்டும். பீரங்கி தகர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது இளவரசர் பானியாடவுஸ்கி என்பவர் அந்த கிராமத்தில் உள்ள காடு வழியாக முன்னேறி எதிரியின் அணிவரிசையை திருப்ப வேண்டும். காடு வழியாக ஜெனரல் காம்பான் முன்னேறி முதலாவது பாதுகாப்புகளை கைப்பற்ற வேண்டும். இந்த விதமாக முன்னேற்றம் ஆரம்பித்த பின்பு எதிரியின் நடமாட்டங்களை பொறுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். வலது பக்கவாட்டின் மீது பீரங்கி தகர்ப்புகள் ஆரம்பித்ததை கேட்டவுடன் இடது பக்கவாட்டின் மீது பீரங்கி பிரிவும் உதவி மன்னரின் படைப்பிரிவும், முராட்டை உதவி மன்னர் என்று அழைக்கிறார்கள், வலது பக்கத்தில் பீரங்கி தகர்ப்பு ஆரம்பித்தவுடன் இவர்களும் சுடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். 3 பாலங்கள் வழியாக கடந்து அந்த கிராமத்தை, அதாவது பாராடினோவை உதவி மன்னர் கைப்பற்றுவார். மாராண்டினுடைய கெரார்டினுடைய படைப்பிரிவுகள் இருக்கிற உயரத்திற்கு உதவி மன்னர் முன்னேற வேண்டும். அங்கே அவருடைய தலைமையில் அந்த துருப்புகளோடு அந்த அரண்களை மற்ற துருப்புகள் செய்யும் போருக்கு ஒத்ததாக அவர் தகர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும். கூடிய வரையில் துருப்புகளை ரிசர்வில் வைத்து கொண்டு நடத்த வேண்டும். சக்கரவர்த்தி முகாம், மஜாய்ஸ்க் அருகில் 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1812. நெப்போலியனுடைய மேதையை பற்றி மலைப்பான தோற்றம் கொள்ளாமல் இந்த அமைப்புகளை பற்றி ஒருவர் யோசித்து பார்ப்பாரானால் அவருக்கு இவையெல்லாம் தெளிவற்றவையாகவும் குழப்பமானவையாகவும் தோன்றும். இந்த உத்தரவுகள் 4 விஷயங்களை குறிப்பிடுகின்றன. 4 வெவ்வேறு விதமான உத்தரவுகள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றவும் முடியாது. இந்த வியூகத்தை பற்றி முதலில் சொல்லப்பட்டிருப்பதாவது: நெப்போலியனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பீரங்கி படைகளை வைக்க வேண்டும். பெர்னட்டியும் பவுச்சும் தங்கள் பீரங்கிகளை இவற்றோடு சேர்த்து வைக்க வேண்டும். மொத்தம் 102 பீரங்கிகள். இவையெல்லாம் ருஷ்ய அரண்கள் மீது குண்டுகளை பொழிய வேண்டும். இம்மாதிரி செய்ய முடியாது. ஏனெனில் நெப்போலியன் தேர்ந்தெடுத்த இடத்திலிருந்து சுடப்படுகிற குண்டுகள் ருஷ்யர்களிடம் போய் சேர முடியாது. யாராவது ஒரு கமாண்டர் நெப்போலியனுடைய உத்தரவுக்கு விரோதமாக அந்த பீரங்கிகளை முன்னால் நகர்ந்து போகும்படி உத்தரவிட்டால் ஒழிய அந்த 102 பீரங்கிகள் எல்லாம் ஆகாயத்தை நோக்கித்தான் சுட்டு கொண்டிருக்க வேண்டும். காடு வழியாக பானியாடவுஸ்கி என்பவர் கிராமத்திற்கு போய் ருஷ்யர்களின் இடது பக்கவாட்டை திருப்ப வேண்டும் என்று 2வது உத்தரவு சொல்கிறது. இம்மாதிரியும் செய்ய முடியாது. இம்மாதிரி செய்யப்படவும் இல்லை. ஏனென்றால் முன்னேறி கொண்டிருந்த போது துச்கோவ் என்பவரை எதிர்க்க நேரிட்டது. அவர் இவரை முன்னேற விடாமல் தடுத்து நின்றார். ஆகவே இவர் முன்னேற முடியவில்லை. அதனால் ருஷ்யரின் அணிவரிசையை திருப்பவும் முடியவில்லை. 3வது உத்தரவாவது காடு வழியாக ஜெனரல் காம்பான் முன்னேறி முதலாவது பாதுகாப்பு இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. ஜெனரல் காம்பானின் படைப்பிரிவு அந்த முதலாவது பாதுகாப்பு இடத்தை கைப்பற்றவில்லை. ஏனென்றால் அந்த படைப்பிரிவு திருப்பி அடிக்கப்பட்டது. ஏனெனில் காட்டிலிருந்து துருப்புகள் வெளிப்பட்டதும் மீண்டும் அணிவகுக்க வேண்டியதாய் இருந்தது. அம்மாதிரி செய்யும்போது ருஷ்யர்கள் அவர்கள் மீது ரவை குண்டுகளை பொழிந்தார்கள். இதை நெப்போலியன் அறியவில்லை. 4வது உத்தரவாவது 3 பாலங்கள் வழியாக நதியை கடந்த பாராடினோ கிராமத்தை உதவி மன்னர் கைப்பற்றி மாராண்டினுடையவும் கெரார்டினுடையும் துருப்புகள் எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றனவோ அவ்வளவு உயரத்திற்கு முன்னேற வேண்டும் என்று அந்த உத்தரவு சொல்லியது. அரண்களுக்கு விரோதமாக மற்ற துருப்புகளையும் அனுசரித்து அவருடைய தலைமையில் நடக்க வேண்டும் என்று அந்த உத்தரவு கூறியது. ஆனால் மாரான் கெராட் படைப்பிரிவுகள் எம்மாதிரி நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் உத்தரவுகள் எதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த புரியாத வாக்கியத்திலிருந்து அதிகமாக எதையும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது.
அந்த உதவி மன்னர்கள் இந்த உத்தரவுகளை நிறைவேற்றச் செய்த முயற்சிகளிலிருந்தும் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இடது பக்கத்திலிருந்து பாரடினோ வழியாக அரண்களுக்கு அவர் முன்னேற வேண்டும் என்பது உத்தரவு. ஆனால் மாரான் கெராட் ஆகியவர்களின் படைப்பிரிவுகள் முன்னாலிருந்து ஏக காலத்தில் முன்னேற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. மற்ற ஏற்பாடுகளைப் போலவே இந்த ஏற்பாடும் நிறைவேற்றப்படவில்லை, நிறைவேற்றப்படவும் முடியாது. பாரடினோ கிராமத்தை கடந்து உதவி மன்னர் போன பின்பு அவரை காலாச்சாவிற்கு விரட்டி அடித்து விட்டார்கள். அவரால் மேலே போக முடியவில்லை. மாராண்ட் கெராட் ஆகியவர்களின் படைப்பிரிவினர்களும் அந்த அரண்களை கைப்பற்ற முடியவில்லை. அவர்களையும் திருப்பி அடித்து விட்டார்கள். அந்த அரண்கள் அந்த போரின் முடிவான கட்டத்தில் குதிரைப்படையால் கைப்பற்றப்பட்டன. அதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. நெப்போலியன் கூட அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே வியூகத்தை பற்றிய உத்தரவுகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றவும் முடியாது. ஆனால் வியூகத்தை பற்றிய உத்தரவுகளில் இம்மாதிரியாக யுத்தம் ஆரம்பித்த பின்பு எதிரியின் நடமாட்டங்களை பொறுத்து உத்தரவுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவசியமான ஏற்பாடுகளை எல்லாம் நெப்போலியன் செய்திருந்தார் என்று ஒருவர் யூகிக்கக்கூடும். ஆனால் அம்மாதிரி நடக்கவில்லை, நடக்கவும் முடியாது. ஏனெனில் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது நெப்போலியன் வெகு தூரத்தில் இருந்தார். அந்த யுத்தத்தின் போக்கு எம்மாதிரி இருந்தது என்பதையும் அந்த யுத்தத்தில் அவருடைய உத்தரவுகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் அவர் அறிந்திருக்க முடியாது. அத்தியாயம் 27 நிறைவுற்றது.